அனைவருக்கும் சேஷப்பிரியாவின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போகும் சிறுகதை உண்மையான வெற்றி. சிறுகதைக்குள் செல்வோமா? காலை நேர சூரியன் சென்னையின் மேல் மிதமான தங்க ஒளி வீசிக்கொண்டிருந்தான். மக்கள் முதல் நாள் விட்டுச் சென்ற வேலைகளை முடிப்பதில் மும்முரமாக இருந்தனர். வேளச்சேரி புறநகர் பகுதியில் இருந்த 2 மாடி குடியிருப்பு அது. அதுதான் முருகேசன் குடும்பத்தின் உலகம். முருகேசன் வீட்டின் வாசலில் ஒரு சிறிய துளசி மாடம். அதன் அருகில் குளிர்ந்த காற்றில் வாசம் வீச மெதுவாக அசையும் மருதாணிச் செடிகளின் பச்சை இலைகள். வீட்டின் முன் பசுமை நிறைந்த புல்வெளி. சில நேரங்களில் அங்கு அக்கம்பக்கத்து குழந்தைகள் சைக்கிள் ஓட்டும் காட்சி. வீட்டின் உள்ளே நுழைந்ததும் வெளிச்சம் நிறைந்த பெரிய ஹால். வெள்ளை மற்றும் மஞ்சள் கலந்த சுவர் பெயிண்ட், புத்தகங்கள் நிரம்பிய அலமாரி, ஒரு மூலையில் சிறிய ஃபேன், நடுவில் மெத்தென்ற சோஃபா, டீப்பாய் மற்றும் சுவரில் குழந்தைகளின் புகைப்படங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அந்த குழந்தைகள் வரைந்த சின்ன ஓவியங்களும் சுவற்றில் தொங்கின. அந்த ஓவியங்களில் என் குடும்பம், என் பள்ளி, என் கனவு உலகம் போன்ற தலைப்புகள் எழுதப்பட்டிருந்தன. அந்த குடும்பத்தின் இதயமாக இருப்பது குடும்பத் தலைவி சரஸ்வதிதான். சரஸ்வதி ஒரு கலை ஆசிரியர். அந்த அதிகாலை நேரத்தில் சரஸ்வதி குளித்துவிட்டு அழகிய சந்தன நிறத்தில் நேவி ப்ளூ பூக்கள் போட்ட காட்டன் புடவையும் நேவி ப்ளூ பிளவுஸுமாய் நீண்ட தலைமுடியை அழகாக பின்னலிட்டு நெற்றியில் குங்குமமும் விபூதியும் வைத்து அவளுடைய வாய் கடவுள் பாடல்களை பாடிக்கொண்டே இருக்க சமையலறையில் சமைத்துக் கொண்டிருந்தாள். அடுத்த சில நிமிடங்களில், திவ்யா, உன் ஸ்கூல் பஸ் 10 நிமிஷத்துல வருமா? கிருஷ்ணா, உன் ஸ்கூல் பேக் தயார் பண்ணிட்டியா என்ற சரஸ்வதியின் குரல் சமையலறையில் சூடான ஆவி பறக்கும் இட்லி வாசனை மற்றும் தக்காளி சட்னி தாளித்த வாசனையுடன் கலந்து வந்தது. பாக்கறேம்மா என்ற கிருஷ்ணன் அந்த ஹாலில் இருந்த சோஃபாவில் தன் புத்தகப் பைகளை கொண்டு வந்து வைத்துவிட்டு பள்ளி பாடப்புத்தகங்களை சரிபார்த்து கொண்டே, அம்மா, என் மேத்ஸ் நோட் எங்க என்றான். அது உன்னோட மேஜையில தாண்டா இருக்கு என்று அக்கா திவ்யா பதில் சொன்னாள். திவ்யாவிற்கு 16 வயது. அவள் +1 மாணவி, வகுப்பிலேயே முதல் மாணவியும் கூட. ஆனால் அவளது முகத்தில் இப்போதெல்லாம் எப்பொழுதும் ஒரு சிறிய சோர்வு இருந்தது. அவள் கைகளில் புத்தகங்களுடனேயே இருந்தாள். மனதில் எதிர்பார்ப்பும் பதட்டமும் கலந்த மனநிலை கொண்டவளாக இப்பொழுதெல்லாம் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறாள். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் போன்ற வார்த்தைகளுக்கு அவள் ஒரு உதாரணமாக இருக்கிறாள். புதிய பாடங்கள், புதிய ஆசிரியர்கள், புதிய மன அழுத்தங்களும் பெரிய எதிர்பார்ப்புகளுமாக அவளது தினசரி வாழ்க்கை சிரிக்கக்கூட நேரமில்லாமல் ஒரு புது கோணத்தில் போய்க் கொண்டிருக்கிறது. கிருஷ்ணன் நன்றாக ருசி பார்த்து சந்தோஷமாக சாப்பிட்டான். ஆனால் திவ்யாவோ ஏதோ பேருக்கு கொறித்தாள். சரஸ்வதி குழந்தைகளின் நெற்றியில் முத்தமிட்டாள். பிறகு தன் பள்ளிக்கு புறப்படுவதற்காக தன்னறைக்குள் சென்றுவிட்டாள் சரஸ்வதி. வெளியில் பஸ் ஹாரன் ஒலித்தது. கிருஷ்ணன் குதித்து கொண்டு பாய்ந்து ஓடினான். ஆனால் திவ்யாவோ பையை தோளில் சுமந்தாள், சோர்வுடன் நடந்தாள். அப்பா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் என்று திவ்யா வாசல் வரை தன்னை வழியனுப்ப வந்த தன் அப்பாவிடம் சொன்னாள். சரிடா கண்ணு, ஆனா நீ சந்தோஷமா இருக்கணும்மா. வாழ்க்கையில எவ்ளோ போட்டி இருந்தாலும் மனசு அமைதியா இருந்தா வெற்றிய தடுக்கவே முடியாது என்று முருகேசன் ஏதோ மந்திரம் போல புன்னகையுடன் சொல்லி அவளது தோளில் கை வைத்தார். அந்த வார்த்தைகள் திவ்யாவின் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. ஸ்கூல் பஸ்ஸில் ஏறி அமர்ந்ததும் ஜன்னலிலிருந்து வெளியில் பார்த்தாள். அந்த பெரிய நகரம் மெதுவாக இயங்க ஆரம்பித்திருந்தது. காஃபி கடைகள் திறந்திருந்தன. சாலையில் சூரிய ஒளி பளபளத்தது. திவ்யா யோசித்தாள், அப்பா சொல்றாரே, மனசு அமைதியா இருக்கணும்னு. நான் நிறைய வெற்றிகளை குவிக்க வேண்டியது இருக்கே. மனம் எப்போதான் அமைதியா ஆகுமோ தெரியலையே என்று ஏக்கப் பெருமூச்சு விட்டாள். அன்று பள்ளியில் ஒரு நீண்ட நாள் முடிந்தது. மாலை மீண்டும் திவ்யா வீட்டுக்கு வந்தபோது மிகவும் சோர்வாக இருந்தாள். அவளுடைய அப்பா ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து சில அலுவலக ஃபைல்களை பார்வையிட்டுக் கொண்டிருந்தார்.
திவ்யா சோர்வாக இருப்பதை பார்த்ததும் ஃபைல்களை மூடிவிட்டு நாற்காலியிலிருந்து எழுந்து வந்தார். திவ்யா, உனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? ரொம்ப சோர்வா இருக்கியே என்று அப்பா அக்கறையுடன் கேட்டார். திவ்யா மெதுவாக சொன்னாள், அப்பா, மிட்டம் எக்ஸாம்க்கு நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு. அதுக்குள்ள ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் அடிக்கடி டெஸ்ட் வேற எழுதணும். கணக்கு புரிஞ்சிக்கவே ரொம்ப டஃப்பா இருக்குப்பா. பிசிக்ஸ் அதுக்கு மேல கஷ்டமா இருக்கு. என் கூட தான் எல்லாரும் போட்டி போடுற மாதிரி எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குப்பா என்று சொல்லிக்கொண்டே தன் அறைக்கு சென்று புத்தகப் பையை வைத்துவிட்டு உடை மாற்றிவிட்டு அங்கேயே மீண்டும் படிக்க உட்கார்ந்தாள் திவ்யா. திவ்யா, இங்க வாம்மா என்றார் அப்பா. மீண்டும் ஹாலுக்கு வந்தாள் திவ்யா. அவள் கையில் சில புத்தகங்களும் நோட்டும் பேனாவும் இருந்தன. ஹாலில் சோஃபாவில் உட்கார்ந்தாள். மீண்டும் புத்தகங்களை பிரித்து புரட்டி கொண்டிருந்தாள். ஏற்கனவே பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்திருந்த சரஸ்வதி உடைமாற்றிய பிறகு சமையலறையில் காஃபி தயாரித்துக் கொண்டு இருந்தாள். கையில் ஆவி பறக்கும் காஃபியுடன் ஹாலுக்கு வந்த சரஸ்வதி சோஃபாவில் உட்கார்ந்திருந்த மகளுக்கு முன்னால் டீப்பாயில் வைத்துவிட்டு பக்கத்தில் உட்கார்ந்து திவ்யாவை அணைத்து கொண்டாள். அம்மாவின் அரவணைப்பும் காஃபியின் சுவையும் அவளுக்குள் சிறு அமைதியை ஏற்படுத்தியது. திவ்யா, மன அழுத்தம் எல்லாருக்கும் தான் வரும் செல்லம். ஆனா அத கவனமா நாம தான் கையாளணும். அத குறைக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி சொல்லவா? ஒவ்வொரு நாளும் சின்ன டார்கெட் மட்டும் வச்சுக்கோ. அன்னிக்கு அத செஞ்சு முடிச்சாலே போதும். உனக்கு தன்னம்பிக்கை தானா பிறக்கும். தினமும் கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சா டயர்டும் ஆகாது, உன்னோட லட்சியத்தையும் ஈஸியா அச்சீவ் பண்ணலாம் என்று கனிவுடன் சொன்னாள் அம்மா. அமைதியாக யோசித்தாள் மகள். மகன் கிருஷ்ணன் விளையாடிக் கொண்டிருந்தவன் இவர்கள் பேசுவதையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். அதனால் தன் விளையாட்டுப் பொருள்களை அப்படியே விட்டுவிட்டு வந்து சொன்னான், அக்கா, உனக்கு ஸ்ட்ரெஸ் வந்தா என்ன கூப்பிடு. நானும் உன் கூட உட்கார்ந்து படிக்கிறேன். நம்ம போட்டியெல்லாம் போட வேணாம், ஒரு டீமா படிக்கலாம் அக்கா. அந்த டீம் என்ற ஒரு வார்த்தை திவ்யாவின் மனதில் ஒளி ஏற்றியது. தம்பியை பாசத்துடன் பார்த்தாள். காஃபியை குடித்து முடித்தாள். மனம் சற்று லேசான மாதிரி இருந்தது. சரஸ்வதி சொன்னாள், திவ்யா, நம்ம குடும்பமா மாடிக்கு போலாமா என்று கேட்டுக்கொண்டே திவ்யாவின் கையிலிருந்த புத்தகங்களை வாங்கி மூடி டீப்பாயில் வைத்தாள் சரஸ்வதி. குடும்பத்தினர் 4வரும் ஒன்றாக சேர்ந்து நேரம் செலவழிக்க முடிவு செய்து மாடிக்கு போனார்கள். மாலை நேரம், அதனால் சில்லென்று காற்று வீசியது. அந்த வீட்டின் மேல் மாடியில் சின்ன தோட்டம் இருந்தது. அதன் நடுவே சுற்றிலும் மர நாற்காலிகள் போடப்பட்ட சிமெண்டாலான மேடை இருந்தது. அங்கே 4வரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அமர்ந்தனர். கடைக்குட்டி கிருஷ்ணன் தட்டில் பிஸ்கட்டுகளை கொண்டு வந்து பரிமாறினான். அங்கே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவானது. எல்லோரும் அமைதியாக அந்த சூழ்நிலையை அனுபவித்தனர். திவ்யா காற்றை நன்றாக உள்வாங்கி சுவாசித்தாள். அது ஒரு தனி அழகிய அனுபவமாக இருந்தது. அடிக்கடி இப்படி வந்து திறந்த வெளியில் நல்ல காற்றில் உட்கார வேண்டும் என்ற எண்ணத்தை அவளுக்குள் கொண்டு வந்தது. அந்த சமயத்தில் அப்பா சொன்னார், படிப்பு முக்கியம்தான். ஆனா எதையும் ஜெயிக்கணும்னா மன அமைதிதான் ரொம்ப முக்கியம். நல்ல மன அமைதி கிடைக்கணும்னா நாம அந்த மனசுக்கு முறையான பயிற்சி கொடுக்கணும் என்றார் அப்பா. அதற்கு பிறகு யாருமே எதுவுமே பேசாமல் மௌனமாக இயற்கையின் அமைதியில் உட்கார்ந்திருக்க நிமிடங்கள் கழிந்து கொண்டிருந்தன. சூரியன் மறைந்தபோது திவ்யாவின் முகத்தில் சிரிப்பு பிறந்தது. அடுத்த நாள் சென்னையில் குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்த அதிகாலையில் சூரியன் இன்னும் வெளிச்சம் தரவில்லை. திவ்யா தன் மேஜையின் முன் அமர்ந்திருந்தாள். அவளது கையில் பேனாவும் நோட்டும். அவள் முன் இருந்த படிக்கும் மேஜையில் கணித பரீட்சைக்கான பழைய கேள்வித்தாள்கள் இருந்தன. அவள் முகத்தில் குழப்பம் இருந்தது. கேள்விக்கு விடை காண முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள். மெதுவாக பேனாவின் நுனியை கடித்துக்கொண்டு புத்தகத்தின் பக்கங்களை புரட்டினாள். ஏன் எனக்கு மட்டும் கணக்கு இத்தனை கஷ்டமா இருக்கு என்று அவள் மனதில் கேள்வி எழுந்தது. மன அழுத்தம் அவளை ஆட்டிப் படைத்தது.
சிறிது நேரம் கழித்து சரஸ்வதி சமையல் அறையிலிருந்து வந்து திவ்யாவிடம் கேட்டாள். திவ்யா, இன்னுமா படிப்பு என்றாள். ஆமாம்மா, இன்னும் கொஞ்சம் கணக்குகள் பாக்கி இருக்குமா. அவள் குரலில் ஏமாற்றம் தெரிந்தது. அம்மா புன்னகையுடன் கையில் ஒரு டம்ளரில் சூடான காப்பி கொண்டு வந்து கொடுத்தாள். முதல்ல இத குடி, மன அழுத்தம் வந்துடுத்துன்னா மூளைக்கு நிறைய ஓய்வு தேவைப்படும் என்று அம்மா திவ்யாவின் தலையை வருடினாள். அந்த ஒரு தொடுதல் திவ்யாவின் உள்ளத்தை மெதுவாக அமைதியாக்கியது. மீண்டும் படித்துவிட்டு சற்று நேரத்தில் பள்ளிக்கு கிளம்பி போனாள் திவ்யா. மதியம் பள்ளியில் அறிவியல் ஆசிரியர் ஒரு டெஸ்ட் அறிவித்தார். மாணவர்களே, நாளை டெஸ்ட் இருக்கு, 3 பாடங்கள் வரை டெஸ்டுக்கு வரும், கவனமா படிச்சுட்டு வந்துருங்க என்று அறிவித்தார். அவ்வளவுதான். முழு வகுப்பிலும் துளி சத்தம் கூட கேட்கவில்லை. திவ்யா ஸ்ட்ரெஸ்டாக உணர்ந்தாள். அவள் கண்களில் பதட்டம். என்னால முடியுமா என்று மனதுக்குள் குழம்பினாள். அந்த நேரத்தில் அவளுடைய ஃப்ரெண்ட் அனன்யா மெதுவாக அவள் கைகளை பிடித்தாள். ஏன் ஒரு மாதிரியா இருக்க திவ்யா? நாம 2 பேரும் சேர்ந்து படிக்கலாமா? ஸ்ட்ரெஸ்டா இருக்கியா என்ன? என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன் என்றாள் அக்கறையுடன். அந்த வார்த்தைகள் திவ்யாவுக்கு சிறிய நம்பிக்கையை கொடுத்தது. ஆனால் அவள் மனதில் இருந்த பாரம் குறையவில்லை. அன்று மாலை வானம் மேகமூட்டத்துடன் இருந்தது. மழை துளிகள் தூரவே ஆரம்பித்துவிட்டன. திவ்யா வேக வேகமாக பள்ளி பஸ்ஸிலிருந்து இறங்கி வீடு வந்ததும் தன் அறைக்குள் சென்றாள். பையை அப்படியே மேசையில் வைத்துவிட்டு சும்மா ஜன்னலருகே நின்றாள். அதற்குள் வேகம் பிடித்த மழைநீர் சாலையில் ஓடி பளபளப்பாக தெரிந்தது. அவள் முகத்தில் மழைச் சாரல்கள் தெரித்தன. அது அவளது கண்ணீருடன் கலந்தது. அந்த நேரம் தந்தை முருகேசன் திவ்யாவின் அறைக்குள் வந்து அமைதியாக நின்று கொண்டிருந்த அவளை பார்த்தார். திவ்யா, என்ன ஆச்சுமா? ஏதோ ரொம்ப கவலையா இருக்க மாதிரி தெரியறதே. உனக்கு டியூஷன் தேவைப்படுறதா திவ்யா என்று அப்பா கேட்டார். திவ்யா மெதுவாக சொன்னாள். இல்லைங்கப்பா, வகுப்பறையில பாடம் நல்லா புரியுது. ஆனா நிறைய டெஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப வேக வேகமா ஓடுற மாதிரி மூச்சு வாங்குது. எல்லாரும் வேகமா ஓடுறாங்க, நான் மட்டும் பின்தங்குறேன் போல தோணுது. எப்பயும் எனக்கு ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குப்பா. ஒவ்வொரு மதிப்பெண்ணும் என்னோட மதிப்பையே நிர்ணயிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்படி திவ்யா சொன்னதும் முருகேசனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவர் அவள் பக்கத்தில் வந்து நின்றார். பிறகு மெதுவாக சொன்னார். திவ்யா, மார்க் மட்டும் வாழ்க்கையில வெற்றிக்கான அளவுகோலே கிடையாதுமா. உன்னோட மன அமைதிதான் உண்மையான வெற்றி. ஒவ்வொருத்தருக்கும் ஓட்ட வேகம் நிச்சயம் வேறுபடும். ஆனா எல்லாருக்கும் அடைய வேண்டிய இலக்கு ஒண்ணுதாம்மா, அதுதான் மன அமைதி. அதனால எதுக்காகவுமே உன்னோட மன அமைதிய நீ இழந்துடாதம்மா, ஆதரவாக சொன்னார் அப்பா. திவ்யா அமைதியாக யோசித்தாள். சமையலறையில் அப்பாவும் அம்மாவும் திவ்யாவை பற்றி ஏதோ பேசினார்கள். அன்று இரவு குடும்பம் ஒரே டேபிளில் அமர்ந்தது. அம்மா சரஸ்வதி சொன்னாள், நாளையிலேந்து நாம ஒரு புதிய பழக்கம் தொடங்க போறோம். ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு அன்னிக்கு என்ன நடந்ததுன்னு 10 நிமிஷம் பேசணும். வேலை பளுவை பத்தி பேசலாம், சந்தோஷமா நடந்ததை பேசலாம், பயத்தை பத்தி பேசலாம், எதுவா இருந்தாலும் பேசலாம். இப்படி அம்மா சொன்னதும் அப்பா அர்த்தத்துடன் அம்மாவை பார்த்தார். கிருஷ்ணன் குதித்து கொண்டு வந்து சொன்னான், நான் முதல்ல இப்பவே சொல்லிடுறேன், இன்னைக்கு ஸ்கூல்ல டீச்சர் என்ன பாராட்டினாங்க, எனக்கு நம்பிக்கை அதிகமாச்சு என்று மனம் விட்டு சந்தோஷத்துடன் சிரித்தான் கிருஷ்ணன். அந்த சிரிப்பு திவ்யாவுக்குள்ளும் சந்தோஷத்தை கொடுத்தது. அவளும் புன்னகையுடன் சொன்னாள், எனக்கும் இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷன் இருந்தது. ஆனா நீங்கள்லாம் பேசுறத கேட்டு இப்போ என் மனசு லைட்டாயிடுச்சு என்று சிரித்தாள். அப்படிதான் கண்ணு, மன அழுத்தத்தை எப்பவுமே மத்தவங்க கிட்ட சொன்னாலே போதும், பாதி தீந்துரும் என்று சொல்லி சந்தோஷத்தில் முருகேசன் கைத்தட்டினார். சிறிது நேரம் கழித்து திவ்யா படிக்கும் அறையில் மேஜையில் இருந்த புத்தகங்களை புரட்டிய பொழுது அந்த மேஜையில் சரஸ்வதி தான் புதிதாக வரைந்த ஓவியங்களை திவ்யாவின் பார்வை படும்படி போட்டிருந்தாள். அது திவ்யாவின் கவனத்தை ஈர்த்தது.
சற்று நேரம் அந்த ஓவியங்களை ரசித்தாள் திவ்யா. தானும் சில நிமிடங்கள் ஒதுக்கி வரைந்தாள். மேலும் அங்கே தம்பி கிருஷ்ணனும் ஒரு காகிதத்தில் சின்ன கார்ட்டூன் சிரித்த முகம் ஒன்று வரைந்து அதில் அக்கா சிரிச்சா தங்கம் என்று எழுதியிருந்தான். திவ்யா அதை பார்த்துவிட்டு வாய்விட்டு வெகுநேரம் சிரித்தாள். அவள் மனம் லேசானது. பிறகு படிக்க ஆரம்பித்தாள். முன்பை விட சற்று வேகமாக அவளால் பாடங்களை புரிந்து கொள்ள முடிந்தது. படித்து முடித்துவிட்டு ஜன்னல் கதவை திறந்து வெளியில் பார்த்தாள். நிலவு வெளிச்சம் மெதுவாக அவள் முகத்தில் விழுந்தது. குளிர்காற்று வீசியது. அவள் மனத்தில் மெதுவாக ஒரு உறுதி பிறந்தது. நான் சந்தோஷமா இருக்க கத்துக்கணும். மன அழுத்தம் வந்தா அத கவனமா கையாள்றதுக்கு நிறைய திறமை வேணும். அத பத்தி தனிமையில கவலைப்படாம மத்தவங்க கிட்ட பேசணும். பேசினாலே நம்மளோட சுமை குறைஞ்சிடும் என்று யோசித்தாள் திவ்யா. பிறகு நிம்மதியாக தூங்கப் போய்விட்டாள். அடுத்த சில நாட்களில் திவ்யாவின் வாழ்க்கையில் சிறிய மாற்றம் நிகழ்ந்தது. அது வெளியில் பெரிய மாற்றமாகவெல்லாம் தெரியவில்லை. ஆனால் அவள் மனம் மாறியிருந்தது. அவள் சிரிக்கத் தொடங்கியிருந்தாள். ஒரு நாள் சென்னையின் விடியல் நேரம் அது. சூரிய ஒளி வெள்ளையாக பளபளக்க காற்றில் துளசி வாசனை கலந்தது. முருகேசன் வீட்டின் மாடியில் நீர்த்தொட்டியிலிருந்து செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார். அங்கு திவ்யா மெதுவாக வந்தாள். அவள் கையில் எந்த புத்தகமும் இல்லை. அதற்கு பதில் ஒரு கோப்பை சூடான தேநீர் இருந்தது. அப்பா, இன்னைக்கு நான் உங்க கூட காலை நடைபயிற்சிக்கு வரலாமா என்று கேட்டாள். முருகேசன், ஓ, தாராளமா போகலாமே என்று உற்சாகமாக சொன்னார். செடிகளுக்கு நீர் ஊற்றி முடிந்ததும் அவர்கள் இருவரும் கீழே இறங்கி வந்து காலணிகள் அணிந்து சாலையில் மெதுவாக நடந்தார்கள். சற்று நேரத்தில் பூங்காவை அடைந்தார்கள். அங்கே சில பெரிய மரங்கள், ரோஜா தோட்டம், சிலர் யோகா செய்யும் காட்சி. மழைக்கு பிறகு பூங்காவில் பசுமை வேறு அதிகமாக இருந்தது. அப்பா, முன்னாடிலாம் நான் இப்படி ஓய்வே எடுத்ததில்ல. எப்பயும் படிக்கணும்னு மட்டும்தான்ப்பா நினைச்சிட்டு இருந்தேன் என்று மனம் திறந்து பேசினாள் திவ்யா. படிப்பு ரொம்ப முக்கியம்தாம்மா. ஆனா ஓய்வு இல்லாத மனம் குழம்புமே தவிர வெற்றியை தராதும்மா என்றார் முருகேசன். அந்த வாக்கியம் அவளுக்கு புதிய ஒளி போல இருந்தது. சூரியன் மெதுவாக எழுந்து இருவரின் முகத்தையும் பொன் நிறத்தில் மிளிர செய்தான். வீட்டிற்கு வந்ததும் சற்று நேரம் படித்தாள். கொஞ்சம் சுலபமாக பாடம் புரிவது போல் திவ்யாவுக்கு தோன்றியது. வழக்கத்திற்கு மாறாக உற்சாகமாக பள்ளிக்கு கிளம்பினாள் திவ்யா. அந்த நாள் பள்ளியில் மாணவர்கள் டயர்டாகவும் கண்களில் பயத்துடன் இருப்பதாகவும் உணர்ந்தார் இயற்பியல் ஆசிரியர் அருள்பிரியா. அதனால் பாடத்தை ஒரு சிறிய விளையாட்டாக மாற்ற நினைத்தார். இன்னைக்கு நாம ஒரு டீமா செயல்பட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ண போறோம். அது என்னன்னா, மன அழுத்தத்தை குறைக்கிற இயற்கையான வழிகள் அப்படின்ற தலைப்புக்காக ஒவ்வொரு குழுவும் ஒரு சின்ன திட்டத்தை உருவாக்கணும் என்று சொன்னார் ஆசிரியர். மாணவர்களுக்கு புதுமையான இந்த யோசனையை கேட்டதும் உற்சாகம் பிறந்தது. திவ்யா, அனன்யா, பிரவீன் ஒரு குழுவாக இருந்தனர். அவர்கள் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தனர். அனன்யா சொன்னாள், நாம யோகா பத்தி எழுதலாமா? ஆனால் மற்ற மாணவர்கள், இது எல்லோருக்கும் தெரிந்ததுதான், புதுமையா ஏதாவது ஆராய்ச்சி பண்ணாதான் நமக்கு ஆசிரியரோட பாராட்டு கிடைக்கும் என்று மற்ற மாணவர்கள் சொன்னார்கள். திவ்யா மெதுவாக சொன்னாள், நாம ஏன் சிரிப்பு பற்றி எழுதக்கூடாது? எனக்கு தெரிஞ்சு சிரிப்புதான் மிக எளிய மன அழுத்த மருந்து. இப்படி திவ்யா ரொம்ப நம்பிக்கையோட சொன்னதும் எல்லா மாணவர்களும் ஏற்றுக்கொண்டனர். திவ்யா தன் வீட்டில் நடந்ததையே யோசித்து எழுதினாள். சின்ன கார்ட்டூன்கள், சிரிப்பு விளக்கங்கள், குடும்ப நேரம், நண்பர்களுடன் உரையாடல், இப்படி ஒவ்வொரு மாணவர்களும் எழுதியிருந்தார்கள். முடிவில் ஆசிரியர் கூறினார், சிரிப்பு நம் எல்லோருக்கும் உடனடியாக மன அழுத்தம் குறைப்பதாக இருக்கிறது என்று கூறிவிட்டு ஜோக்குகளை உரக்க படித்தார் ஆசிரியர். அதை கேட்டு மாணவர்கள் வாய்விட்டு சிரித்தனர். அந்த வகுப்பறையே கலகலவென்று மாறியது. ஆசிரியரின் அந்த பாராட்டு திவ்யாவின் மனதை முழுமையாக மாற்றிவிட்டது. அன்று மாலை திவ்யா வீட்டிற்கு திரும்பி வந்து தன் குடும்பத்துடன் ஆர்வமாக அமர்ந்து
பல ஜோக்குகள் சொன்னாள். அனைவரும் மனம் விட்டு சிரித்தனர். சந்தோஷத்தில் திவ்யாவிற்கு கண்ணீர் வந்தது. சரஸ்வதி சமையலறைக்கு சென்று பாடிக்கொண்டே வேலை செய்து கொண்டிருந்தாள். வீட்டிற்குள் சாம்பார் வாசனை நிறைந்திருந்தது. கிருஷ்ணன் மேஜையில் தன் புத்தகங்களை மூடி ஒரு கார்ட்டூன் வரைந்து கொண்டிருந்தான். அவனது கார்ட்டூனில் திவ்யாவின் முகம். பக்கத்தில் பெரிய எழுத்தில் அக்கா சிரிச்சா வீடே வெளிச்சமாகும் என்று எழுதியிருந்தான். அதை திவ்யாவிடம் கொண்டு வந்து காட்டினான். அவள் மீண்டும் வாய்விட்டு சிரித்தாள். அந்த சிரிப்பை கேட்ட முருகேசன் சொன்னார், இதுதான் நமக்கு தேவை, சிரிப்பு ஒலி. அதுவே இந்த வீட்டுல எப்பையும் கேட்கணும் என்றார். அன்று இரவு குடும்பம் ஒன்றாக சேர்ந்து டிவியில் சின்ன நகைச்சுவை நிகழ்ச்சி பார்த்தது. அன்று அவர்கள் எதுவும் பேசவில்லை, எதையும் ஆலோசனையும் செய்யவில்லை. ஆனால் நால்வரின் மனமும் நிறைந்திருந்தது. அந்த இரவு திவ்யா தனது அறையில் அமர்ந்திருந்தாள். பழைய நாட்களில் மன அழுத்தம் கொண்டிருந்த அதே இடம்தான் இப்பொழுது அமைதியாகத் தோன்றியது. ஜன்னலின் வழியாக வெளியே பார்த்தாள். பூங்காவில் சிறு குழந்தைகள் இன்னும் ஓடி விளையாடிக் கொண்டிருந்தார்கள். சற்று நேரம் அவர்களை பார்த்து மகிழ்ந்து சிரித்தாள். அவள் நினைத்தாள், நான் இப்பொழுது கல்வியை வெற்றிக்காக படிக்கவில்லை, என் மகிழ்ச்சிக்காக படிக்கிறேன். இப்படி பல முறை நினைத்தபின் படிக்க ஆரம்பித்தாள். அவளுக்கு உற்சாகம் தோன்றியது. அன்றிரவு மனநிறைவுடன் தூங்கினாள் திவ்யா. இப்போதெல்லாம் திவ்யா தன் மனதை ரிலாக்ஸ்டாக வைத்துக்கொண்டு படிக்க பழகிவிட்டாள். அது மட்டுமல்ல, உணவை நிதானமாக ருசித்து சாப்பிடவும் பழகியிருந்தாள். பள்ளியில் எக்ஸாம் அனைத்தும் முடிந்தது. அன்று அதிகாலை சென்னையில் வானம் பொன்னிறமாக மாறிக்கொண்டிருந்தது. நிறைய வீடுகளில் படுக்கையிலிருந்து எழ ஆரம்பிக்கும் நேரம் அது. ஆனால் திவ்யாவின் வீட்டில் ஏற்கனவே காஃபி வாசனை காற்றில் பரவியிருந்தது. வழக்கம் போல சமையலறையில் சரஸ்வதி பாட்டு பாடிக்கொண்டே காஃபி தயாரித்தாள். பாட்டை கேட்டுக்கொண்டே திவ்யா எழுந்தாள். இன்று தேர்வு முடிவுகள் வரும். ஆனால் நான் பயப்பட மாட்டேன். நான் என்னால் முடிந்த அளவு முயற்சி செய்தேன். எனவே நான் அமைதியாக இருப்பேன். இந்த வார்த்தைகளை பல முறை தனக்குள் சொல்லிக் கொண்டாள் திவ்யா. அவள் மனம் உறுதியடைந்தது. முருகேசன் வெளியே தோட்டத்தில் இருந்தார். அவரது கையில் நீர்த்தெளிப்பான் இருந்தது. முகத்தில் புன்னகை. அப்பா, இன்று ரிசல்ட் வரும். எனக்கு துளியும் பயம் இல்லப்பா. என்ன வருதோ அதை ஏத்துப்பேன். சிரித்தபடியே சொன்னாள் திவ்யா. முருகேசன் அவளை பார்த்தார். அவருக்கு பெருமையாக இருந்தது. அவர்கள் இருவரும் காலை காற்றில் சின்ன நடைபயிற்சிக்கு சென்றார்கள். பிறகு வீடு திரும்பியதும் குளித்து பள்ளிச் சீருடையில் தன் அறையை விட்டு நிதானமாக வெளியே வந்து காலை உணவை ருசித்து சாப்பிட்டாள் திவ்யா. பிறகு முதுகில் புத்தகப் பையும் முகத்தில் புன்னகையுமாக பேருந்தில் ஏறினாள். திவ்யாவுக்கு பள்ளி இன்று உற்சாகமாக இருந்தது. மாணவர்கள் ஒவ்வொருவரும் பெரிய எதிர்பார்ப்புகளுடன் டென்ஷனாக இருந்தார்கள். அருள் பிரியா ஆசிரியர் வழக்கம் போல புன்னகையுடன் வகுப்பிற்குள் வந்தார். அன்பான மாணவர்களே, இன்று உங்களுடைய மிட்டர்ம் முடிவுகள் என்றார். வகுப்பில் ஒரு நிமிடம் அமைதி. பிறகு, எனக்கு எவ்வளோ மார்க் வருமோ, நான் டாப்பரா இருப்பேனோ போன்ற டென்ஷனான குரல்கள் மாணவர்களிடையே கேட்டன. திவ்யா மட்டும் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். அவள் முகத்தில் ஒரு சமநிலை. அவளிடம் பயமில்லை, எதிர்பார்ப்பும் இல்லை. தோழி அனன்யா அவளிடம் கேட்டாள், திவ்யா, நீ எப்படி இவ்ளோ அமைதியா இருக்க என்று ஆச்சரியப்பட்டாள். அதற்கு திவ்யா, நான் என்னால முடிஞ்சத செஞ்சேன், அது போதும் என்று சொல்லி சிரித்தாள். முன்னாடிலாம் உன்னை பார்த்தா ரொம்ப டென்ஷனா இருப்ப, இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்க மாதிரி தெரியறது என்று அனன்யா மகிழ்ச்சியுடன் சொன்னாள். திவ்யா புன்னகை செய்தாள். அருள்பிரியா ஆசிரியர் ஒவ்வொருவராக பெயர் சொல்லி அழைக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு மாணவரும் தங்கள் பெயர் வந்ததும் சிறிது பதட்டமாக எழுந்தார்கள். அவர்களின் முகம் இறுக்கமாக இருந்தது. திவ்யாவின் பெயர் வந்தது. திவ்யா முருகேசன். அவள் மெதுவாக எழுந்து சென்றாள். ஆசிரியர் தாளை கொடுத்தார். திவ்யாவின் தாளில் குறிப்பு இருந்தது. திவ்யா தன் இடத்திற்கு வந்து அமைதியாக அதை வாசித்தாள். அதில் மிக சிறப்பு, மனநிலை மாற்றமும் பாராட்டத்தக்கது என்று எழுதியிருந்தார் ஆசிரியர்.
திவ்யா அதை வாசிக்கும் பொழுது அவளது கண்கள் கசிந்தன. ஆசிரியர் சொன்னார், மதிப்பெண் நல்லது, ஆனா அதைவிட திவ்யாவ மன அமைதியோட பாக்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. திவ்யா, நீ மத்த மாணவர்களுக்கு ஒரு சிறந்த முன் உதாரணம் என்று சொன்னார் ஆசிரியர். மாணவர்கள் அனைவரும் கைத்தட்டினார்கள். நன்றி மிஸ், நான் இப்போ சிரிக்க கத்துக்கிட்டேன் என்றாள் புன்னகையுடன் திவ்யா. திவ்யா, உன்னோட சக மாணவர்களுக்கு அக்கறையுள்ள நல்ல தோழியா நீ ஏதாவது சொல்ல விரும்பினா என்ன சொல்லுவ? ஆசிரியர் எதிர்பார்ப்புடன் பேசினார். திவ்யா நிதானமாக சொன்னாள், நண்பர்களே, வெற்றி என்பது மற்றவர்களை விட மேலே ஏறுவது அல்ல. இப்படி செய்வதால் போட்டி மனப்பான்மை ஏற்படும். அதனால் எப்போதும் மற்றவர்களுடன் நம்மை கம்பேர் செய்து நம் மனது நம்மை சோர்வில் தள்ளிவிடும். நம்மை விட உயர்ந்த திறமைசாலிகள் பலர் இருப்பது உண்மைதான். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயம் வெற்றியை பற்றிய நம்முடைய சிந்தனை மாற வேண்டும். நம்முடைய கடந்த காலத்தை விட நிகழ்காலத்தில் ஒரு சிறு முன்னேற்றம் செய்ய முடிந்தால் அது கொண்டாடப்பட வேண்டிய சிறந்த உண்மையான வெற்றி. இப்படி திவ்யா சொன்னதும் மாணவர்கள் கைத்தட்டி திவ்யாவை பெருமை கொள்ள வைத்தனர். இப்படியாக இந்த கதை முடிகிறது.